ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து டாஸ் ஃபெஸ்டிவல் அலைன்ல இது நடந்துட்டுருக்கு. அதுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டா சுத்தி பார்த்துட்டு, இது பார்க்க போயிருந்தோம். இது ஆக்சுவலி இது ஜூல உள்ள ஐட்டம், அலைன் ஜூல உள்ள திங்ஸ தான் கொண்டு வச்சிருந்தாங்க போல இருந்துச்சு. கொஞ்சம் ராபிட், கொஞ்சம் முயல், கொஞ்சம் ஆமை குட்டிகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆமை குட்டிகள் எல்லாம். பசங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. பட் அவங்களையும் ரீசென்ட்டா தான் அலைன் ஜூ கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ அவங்களே சொல்லிக்கிட்டாங்க, இது ஆட்டுக்குட்டி. இங்க உள்ள வந்து நெறைய பசங்க வந்து இங்கே பொறந்து வளர்ற பிள்ளைங்க வந்து இங்க உள்ள வந்து ரொம்ப இதெல்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்க வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. இதெல்லாம் எ ஏன்னா பசங்க வந்து இத நம்ம அங்க ஜூலயே பார்த்தோமே, அங்க உள்ளது தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரீசென்ட்டா தான் ஒரு 1 மந்த் பிஃபோர் தான் அவங்கள வந்து ஜூக்கு வேற கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து நல்ல ஞாபகம் வச்சிருந்தாங்க. அங்க உள்ள ஆளுங்க தான் வந்திருந்தாங்க. இது பாருங்க, இது பச்சோந்தி தெரியுதா? எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க, மேலே ஏறி இருக்கிறது. அடுத்தது வந்து பாம்பு. இது என் பசங்க ரொம்ப பயப்பட்டுட்டு இருந்தாங்க பாம்ப பார்த்து. எ ஆக்சுவலி இன்னொரு ஆள் வந்து பாம்ப கையில வச்சிருந்தாங்க. அவங்க இன்னொரு ஆள் போய் இது பண்ணிட்டு பாருங்க மலைப்பாம்பு. 2 சைஸ் பாம்பு. இன்னொரு ஆள் இன்னொரு மலைப்பாம்பு. இது வந்து மலைப்பாம்பு குட்டிய வந்து கையில வச்சிருந்தாங்க. அடுத்து பேர்ட் வச்சிருந்தாங்க. பேர்ட் வந்து கையிலலாம் குடுத்துருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே. அ நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க இன்னொரு பச்சோந்தி. அது எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது எல்லாமே கண்ணாடி இதுக்குள்ள தான் வச்சிருந்தாங்க. சேஃபா தான் வச்சிருந்தாங்க. பயப்படுற மாரியெல்லாம் இல்ல. நல்லா சேஃபா தான் வச்சிருந்தாங்க. கண்ணாடிக்குள்ள வந்து எல்லாம் வச்சு அந்த மாரி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம பயப்படுற மாரி இல்ல. பட்டு நம்ம இது பண்றது. இது பேர்டு. ஒரிஜினல் பேர்டு தான் இதுவும். ஆனா இத வந்து கெட்டி வச்சிருந்தாங்க பறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு வந்து பேர்டு வச்சிருந்தாங்க. அது வந்து கையில ஃபோட்டோ எடுத்து எல்லாம் குடுத்தாங்க. அ இது 2மே அந்த சும்மா ஷோக்காக மட்டும் வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க. எங்க ஹர்ஷித் வந்து ஒரு பறவை கையில எடுத்துட்டான். ஒரு பேர்ட வந்து கையில எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த அங்க முடிச்ச பிறகு இது வந்து ஒரு டிராகன் வண்டி மாதிரி இருந்துச்சு. இவங்க ரொம்ப ஹேப்பி. ஏன்னா பசங்க ரொம்ப ஹேப்பி. ஆக்சுவலி ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதுல ஏறுறாங்க இல்லையா? ஆப்ரேட் பண்ண தெரியாது. அதான் அவங்க அப்பா எல்லாமே சொல்லிக் குடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களும் புதுசு தான். பட்டு வேற லேடி சொல்லிக் குடுத்தாங்க. வேற லேடியும் சொல்லிக் குடுத்தாங்க. ஹஸ்பண்ட் பின்ன வண்டியெல்லாம் ஓட்ட தெரியும்னு சொல்லியனால, அவங்களும் வந்து அத பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க தான் எல்லாமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் கூட எல்லாமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் என் பசங்க நல்லா தான் வண்டி ஓட்டுனாங்க. பாருங்க. இடையில இடையில ஸ்டாப் பண்ணி இடையில இடையில வந்து இது திருக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி கை மட்டும் தான் திருக்கணும். தெரியும்ல விளையாட்டு பசங்களோடது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. நல்லா தான் விளையாடிட்டு நல்லா தான் பண்ணாங்க. ஆக்சுவலி இது 10 மினிட்ஸ் ரைடு. ஆக்சுவலி டோக்கன் 10 டோக்கன். டோக்கன் நம்பர் வைஸ் இது பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ இது நாங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹர்ஷித் இது ஓட்டிட்டு இருந்தான். அடுத்து நாங்க ஆள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வர்ஷித்துக்கு ஓட்ட குடுத்துருந்தோம். இவங்க தான் ரைடு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி அங்க ஒவ்வொன்னையும் பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க இதுக்கு முன்னாடி இந்த பார்க் வந்திருக்கோம். பட் இந்த மாரி ஆக்டிவிட்டி கிடையாது. இப்ப தான் இது வந்து டாஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட் கோர்ட் எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட இது பண்றது எல்லாமே இருந்துச்சு. இது வந்து டிராகன் வண்டி. டிராகன் வண்டியா? இல்ல ஆமை வண்டியா? அதுவும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு எனக்கே. எனக்கு ஆமை வண்டி மாரியும் தெரியுது. பசங்க தான் டிராகன் வண்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு நிறுத்தி நிறுத்தி தான் இது ஆக்சுவலி இது வந்து முன்னாடி ஒரு ஆள் ஏதாவது வந்துட்டாங்கன்னா, வண்டி தன்னாலே ஸ்டாப் ஆயிடும்ன்னு சொன்னாங்க. சம்டைம் ஸ்டாப் ஆச்சு. சம்டைம் தன்னாலேயே அது மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ, அத நம்மளால இது பண்ண முடியல. ஓகே. வண்டி ஓட்டி முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இங்க வந்து ஜூஸ் குடுத்தாங்க. ஃப்ரீயா ஜூஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம குடிக்கிற ஜூஸ வந்து ரைட் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணா திருப்பி ஜூஸ் கப் குடுப்பாங்க. ஒரு ஜூஸ். ஆக்சுவலி இது ஃப்ரீயா தான் குடுத்துட்டு இருந்தாங்க. இது ஜூஸு. இது மேபி மணிக்கு குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படியே வேற இடத்துக்கு மூவ் ஆக தொடங்கிட்டோம். இந்த விளையாட்ட பாருங்க. உள்ள வந்து தாவர மனிதன். அப்படின்னா அந்த தா தாவரங்கள் எல்லாம் வச்சு துணி போட்டு ஒரு ஆள் வந்து உள்ள தேடிட்டு திரியாங்க. இது வந்து வெளியில போட்டிருந்த லைட் ஷோ. இது நமக்கு உள்ள வேணும்னா போலாம். ஆக்சுவலி இதுக்கு வேணான்னு ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் என் பசங்கள்ட்ட. வேண்டாம்
வேணாம் இந்த ஷோக்கு போக வேணான்னு சொன்னேன். பட் அவங்க கேட்குற மாரி இல்ல போயே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி சரி ஓகே அதில ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அந்த டைமுன்னு சொன்னேன் நம்ம இதில வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வேற ஏதாவது பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேட்கல. போணும்னு சொல்லிட்டு போனாங்க. உள்ள போன பிறகு ஒரே அழுக. அழுகன்னு அழுக ரொம்ப பயந்துட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்கணும்னு நெனைக்கிறேன் விளையாடுறதுக்கு. நான் உள்ள போகல. ஹஸ்பண்ட் தான் 2 பசங்களையும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. நான் போகல. அ இது 2 மேபி நானும் போயிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இவங்க ரொம்ப பயந்து அலறிட்டே இருந்தாங்க. நான் வந்து மேல நின்னு சவுண்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து அத பார்த்து பயந்துட்டாங்க. அது ஏதோ வேற ஏதோ உருவம்னு நெனச்சுட்டாங்க. ஆக்சுவலி மனுஷங்கள தான் அந்த ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப பயப்பட்டுட்டாங்க. அலறி, அழுது, கண்ணீரெல்லாம் வந்துருச்சு. பாவம். ஏன்னா ஹஸ்பண்ட் தான் அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல அவங்களுக்கே இவங்க அழுக அழுகைய பார்த்து அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. அவங்களே பாய், 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 பாய்ன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த மாரி பண்ணிட்டாங்க. ரொம்ப அழுதுட்டாங்க. அடுத்து அடுத்து இந்த விளையாட்டு முடியும்போது ஒரு இடத்துல போய் விளையாடுற மாரி இருக்கும். காமிக்கிறேன். இங்க பாருங்க. அடுத்து இதுல போய் கரெக்ட்டா அழத் தொடங்கிட்டாங்க. ரொம்ப அழத் தொடங்கியாச்சு. இதுலலாம் ரொம்ப அழுக கண்ணீரே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்களே ஓகே, ஓகே. பாய், பாய், பாய்ன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவங்களே ஒதுங்கி வழி விட்டுட்டாங்க என் 2 பசங்களுக்கு. இவங்க அவ்வளோ அழுதுட்டு இருந்தாங்க. இங்க வந்து இன்னும் இதுல வந்து எல்லாமே டோரா தான் இருக்கு. இனி நெக்ஸ்ட் ஒரு டோர வந்து ஓப்பன் பண்ணா இவங்களோட ப்ளே ஏரியா ஆகும். அங்க போய் விளையாடுற மாரி இருக்கும். நான் மேல ஒரு இடத்துல வந்து நின்னு ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருந்துச்சு. அதான் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். இதா ப்ளே ஏரியா இங்க தெரியுதுல்ல? அ அதுதான் ப்ளே ஏரியா. அங்க தான் போய் விளையாடுற மாரி இருக்கும். நான் இங்க நின்னுட்டு கூப்பிட்டேன் அவங்க பேர சொல்லி. அவங்க காதே கேட்கல. ஏன்னு தெரியல. நல்லா காதே கேட்கல. திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்த்தேன் கேட்கல. சரி ஓகே. இதுலயே ரொம்ப பயந்துட்டாங்க. வந்துட்டு என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க என் பசங்க. "ஏ நீ ஏன் வரல?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம். நான் போக விருப்பம் இல்ல. அதனால போகல. அதுக்கு இதுல என்ஜாய் பண்ணாங்க. மற்ற டைம்லலாம் ரொம்ப உள்ளலாம் நல்லா பயந்துட்டாங்க. இது விளையாடி முடிச்சுட்டு வெளிய வந்ததும் வேற விளையாட போணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இதுக்கு ஒரு 10 மினிட்ஸோ, 15 மினிட்ஸ் தான் டைம் குடுத்தாங்க. அந்த டைமுக்குள்ளாடி நம்ம எவ்வளோ விளையாடுமோ விளையாடிட்டு இந்த ஸ்பேஸ்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. இது இன்னொரு விளையாட்டு. இங்க வந்து நம்ம எலக்ட்ரானிக் விளையாடுற மாரி தான். பைக்கு, பசங்க அடி ச ஃபைட் வைக்கிற மாரி, அந்த மாரியெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அ இது முடிச்சுட்டு வந்து வாலிபாலும் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பட்டு பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அதில நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அ பட் பசங்களுக்கு அது விளையாட தெரியாதனால கொஞ்சம் டீச் பண்ணி எல்லாம் பார்த்தேன். இது வந்து நமக்கே புதுசு தான். நம்மளே இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இதெல்லாம் வந்து ட்ரை பண்றோம். சடனா ஒரு நாள் போயிட்டு உடனே ட்ரை பண்ணா எல்லாம் ஒழுங்கா வராது. இடையில இடையில கொஞ்சம் வந்துச்சு. அடி சண்டை பிடிக்கிற மாரி, பயில்வான் சண்டை பிடிக்கிற மாரி 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாட்டு. 2 பேரும் விளையாடுற விளையாட்டு தான். சில டைம் தன்னாலே ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்க. சரி ஓகே. எதுவோ அவங்களுக்கு விளையாட தெரியுதுன்னு சொல்லி தான் இது பண்ணோம். இது வந்து நான் வந்து டியூட்டி முடிச்சு தான் போயிருந்தேன். எனக்கு டியூட்டி வந்து 9:00 தான் முடியும். அது கழிச்சு தான் போயிருந்தேன். ஸோ அது கழிச்சு சாப்பிட்டுட்டு அது கழிச்சு தான் போயிருந்தேன். ரொம்ப டைம் கிடைக்கல. ஒரு 9:30 10:30 1 ஹவர் தான் இது எல்லாமே இது பண்ண முடிஞ்சுச்சு. இனி ஒரு நாள் வந்து பசங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி நாங்க போனது ரொம்ப லேட் 9:30 பிறகு தான் போனோம். ஸோ இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப டைம் கிடைக்கல. ஸோ நான் அவங்கள வந்து இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இன்னொரு 3 டேஸ் தான் இருக்கும். வேற மழை வேற சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. முடிஞ்சா கூட்டிட்டு போலாம். பார்ட் 2ல பார்ப்போம். ஓகே. பாய் பாய். தேங்க் யூ.